நடிகர் விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகமோட கட்சியின் பேரை ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே தொடர்ந்து நிறைய விமர்சனங்களுக்கு ஆளாகி இருக்கு. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. விஜய் மக்கள் இயக்கம் ரீசெண்டாவே அரசியல் நிகழ்வுகளை ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நடிகர் விஜயுமே பல்வேறு நலத்திட்டங்களும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் ஷூட்டிங்ல பிஸியா இருந்தாலுமே கட்சி நிர்வாகிகளோட சேர்ந்து ஆலோசனையும் நடத்திட்டு வராரு நடிகர் விஜய். இந்த நிலையில கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி விஜய் அவரோட அரசியல் கட்சியின் பெயரை அறிவிச்சிருந்தாரு. அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியா பதிவு செஞ்சிருக்காரு. முன்னதா டெல்லியில இந்திய தேர்தல் ஆணையத்துல விஜய் அவர்களோட கட்சியின் பெயரை விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பதிவு செஞ்சிருக்காரு. அதன்படி தமிழக வெற்றி கழகம் கட்சியின் பெயரை அறிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து கட்சியின் தலைவர் விஜய் அவரோட அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா, வரும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது. எந்த கட்சிக்குமே நம்ம ஆதரவும் கிடையாது. வரும் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சு மக்கள் விரும்புகிற அரசியலை செய்ய ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீளமான அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. ஆனா அறிக்கை வெளியிட்டிருந்த நாள்ல இருந்து இனி வரைக்குமே தொடர் விமர்சனங்களுக்கு சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா கட்சியோட பேர்லயே தப்பு இருக்குன்னு தமிழ் அறிஞர்களும் இலக்கியவாதிகளும் அரசியல் விமர்சகர்களும் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது வெற்றி கழகமா இல்ல வெற்றி கழகமா அப்படியும் கேள்வியும் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. கட்சி பேர்லயே இவ்வளவு பிழை இருக்கே, இவர் எப்படி தமிழ்நாடுக்கு சேவை செய்ய போறாரு? அது மட்டும் இல்லாம அவர் வெளியிட்ட அறிக்கையில கூட நிறைய இலக்கண பிழை இருக்கு அப்படின்னு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி தொடர் விமர்சனங்களை சந்திச்சுட்டு வந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காரு. எழுத்துப்பிழை இருக்கிறதுனால அறிஞர்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த எழுத்துப்பிழையை நான் திருத்திக்கிறேன். இதை தொடர்ந்து கட்சியின் பேர்ல வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டிப்பா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காராம். இந்த தகவல் தான் இப்போ சோஷியல் மீடியால அதிகமா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பக்கத்துல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு. அதாவது என்னதான் விமர்சனங்கள் வந்தாலுமே அதை ஏத்துட்டு மாத்திக்கிறாரு, அதுதான் தளபதி விஜய் அப்படின்றும் கமெண்ட்ஸும் அதிகமா வந்தவனம் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த நியூஸை பத்தின உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா செய்தி மலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.